இங்க ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சர் போர்டுல வேகமா எழுதிட்டு இருக்க அதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸும் என்ன எழுதுறோன்னு தெரியாம அவங்களும் எழுதிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட வாயெல்லாம் யாரோ ஜிப்பு போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. யாருக்குமே சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி பசங்க எல்லாம் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் எக்ஸாம் எழுதின டெஸ்ட் பேப்பரை கொடுக்க பார்த்தா அதுல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் 100க்கு 100 தான் எடுத்திருக்காங்க. இவங்களோட வாழ்க்கையே உப்பு சப்பு இல்லாம ஜெயில் கைதி மாதிரி தான் போகுது. இப்ப மறுபடியும் அடுத்த நாள் அதே மாதிரி போரிங்கான கிளாஸஸ், எக்ஸாம்ஸ், பிடி பீரியட்னு நாளுக்கு நாள் சுத்தமா வெறுத்து போகுது. இப்ப மறுபடியும் எக்ஸாம் எழுதின டெஸ்ட் பேப்பரை கொடுக்க இந்த வாட்டி ஒருத்தன் டெஸ்ட் பேப்பர் வாங்கும் போது அந்த 100 மார்க்ல ஒரு 0 லேசா அழிஞ்சிருந்ததை பார்த்த உடனே அப்படியே அவனுக்கு அந்த இடமே கிளிச் ஆகி அவன் நின்ன இடத்துல இருந்து அப்படி நடுங்க ஆரம்பிக்கிறான். அந்த டீச்சரும் இவனுக்கு என்ன ஆச்சுன்னு அவனோட மார்க்கை பார்த்துட்டு இல்லையே ஃபுல் மார்க் தான் எடுத்திருக்கான், அப்புறம் ஏன் நடுங்குறான்னு பார்க்கும்போது இப்ப ஓவரா நடுங்கினதுல அவனோட பூட்டு போட்டு அந்த வாய் சாவி இல்லாம திறக்குது. இதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வாயும் திறந்துருது. இப்ப அங்க இருக்கிற மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் சுதந்திர பருவ மாதிரி வெளியே ஓட அப்போ ஒரு நாய் ட்ரெயின் வரத கூட தெரியாம அந்த ட்ராக்கை கிராஸ் பண்ணும்போது ஒருத்தன் பாத்துறான். வேகமா ஓடி போய் கரெக்டா ஜஸ்ட் மிஸ்ல அந்த நாயை காப்பாத்திடுறான். இப்பதான் அவனும் ஃபர்ஸ்ட் டைமா வாயை திறந்து வயிறு குழுங்க சிரிக்கிறான்.